ஹே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம ஷிவ் நாடார பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் இன்னைக்கு இந்தியாவோட 4th ரிச்சஸ்ட் மேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த பையனோட நெட்வொர்த் $3690 கோடி சொன்னா நம்ப முடியுதா? ஏன் டெக்னாலஜி ஃபீல்டுல அமெரிக்கன்ஸும் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ரெவல்யூஷன்லாம் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு தமிழனால முடியாதா? என்னதான் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள் டெக்னாலஜி ஃபீல்டுல ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருந்தாலும் அதையும் நான் பிரேக் பண்ணுவேன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்தியாவோட 4th ரிச்சஸ்ட் மேனா இவர் இருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி அது வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தூத்துக்குடியில ஒரு சின்ன வில்லேஜை சேர்ந்த ஷிவ் நாடார், த ஃபவுண்டர் ஆஃப் HCL Technologies. யார் இந்த ஷிவ் நாடார்? எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இவ்ளோ பெரிய ரிச்சஸ்ட் மேனா ஆனாரு? அவரோட லைஃப்ல இருந்து என்ன லெசன்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஷிவ் நாடாரின் இனிஷியல் ஸ்டேஜஸ். 1945ல தூத்துக்குடியில இருக்க மூளைப்பொழி வில்லேஜ்ல தான் பிறக்கிறாரு ஷிவ் நாடார். ஆனா அப்போ அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாது நம்ம பையன்தான் இந்தியாவோட 4th ரிச்சஸ்ட் மேனா ஆவான்னு. பேசிக்கா இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவரு 1st to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கும்பகோணத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதுவும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்காரு. 6th to 12th திருச்சியில இருக்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல தன்னோட ஸ்கூலிங்க ஃபினிஷ் பண்றாரு. அப்புறம் மதுரையில இருக்க ஒரு காலேஜ்ல அவரோட அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை ஃபினிஷ் பண்றாரு. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல இருக்க PSG காலேஜ்ல அவரோட போஸ்ட் கிராஜுவேஷனை ஃபினிஷ் பண்றாரு. இது வரைக்கும் ஷிவ் நாடாரோட லைஃப் எல்லாரும் மாதிரியும் தான் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நார்மல் மனுஷனா இருந்தாலே காலேஜ் ஃபினிஷ் பண்ண உடனே வேலைக்கு போகணும்னு ப்ரெஷர் இருக்கும். ஆனா இதுவே ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தா மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே அவங்க மேல வந்துரும். சோ அதே மாதிரி ஷிவ் நாடாருக்கும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவே வேலைக்கு போகணும்னு டிசைட் பண்றாரு ஷிவ் நாடார். சோ அதுக்காக வேலையை தேடி பூனேக்கு போறாரு ஷிவ் நாடார். பூனேல வால்சன்ஸ்னு ஒரு கம்பெனில என்ஜினியரா ஜாயின் பண்றாரு. ஆனா அவருக்கு அப்ப தெரியாது இதுதான் அவரோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போற டர்னிங் பாயிண்டா இருக்க போகுதுன்னு. ஷிவ் நாடார் ஒரு 5 மாசத்துக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஆனா அவருக்கு அந்த ஒர்க்ல எந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கல. நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே, எதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யறோம்? நம்ம லைஃபும் நார்மல் பீப்புள் மாதிரி போயிடுமா? இப்படி ஷிவ் நாடார் தனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு. சரி, இந்த வேலை வேண்டான்னு ஷிவ் நாடார் என்ன பண்றாருன்னா வேறொரு கம்பெனில போய் ஜாயின் ஆகுறாரு. இப்ப நியூவா ஜாயின் பண்ண அந்த கம்பெனில அவருக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. என்னதான் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்தாலுமே ஷிவ் நாடாருக்கு இங்கேயுமே ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அப்பதான் ஷிவ் நாடாருக்கு புரியுது இந்த பாதையே நமக்கானது இல்லைன்னு. நமக்கான பாதையே வேற. நம்ம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இமயமலையை விட உயரத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு ஷிவ் நாடார். அடுத்து தி லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட் ஆஃப் ஷிவ் நாடார். சரி, நமக்கு வந்த யோசனைய நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவோம்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேரை கேன்டீனுக்கு கூப்பிட்டு பேசுறாரு ஷிவ் நாடார். ஆனா அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் அவரோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு. ஏன்னா இந்த மீட்டிங் அப்புறம் தான் ஷிவ் நாடார் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அது என்ன பிசினஸ்னு கேட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கால்குலேட்டர் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு ஷிவ் நாடார். இவங்க கால்குலேட்டர் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல IBM கம்பெனியோட வளர்ச்சி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சில அரசியல் விஷயத்துக்காக IBM இந்தியாவோட மார்க்கெட்ல இருந்து வெளியே போறாங்க. சோ இப்போ இந்தியால லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டிமாண்ட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸை இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்குமே யாரும் இல்ல. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஷிவ் நாடார் நம்ம ஏன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்பை மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு 1970sல ஹிந்துஸ்தான் கம்பெனி லிமிடெட் HCL அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதை வெறும் $1,80,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்றாரு ஷிவ் நாடார். ஆனா அப்போ தெரியாது ஷிவ் நாடாருக்கு இந்த கம்பெனி தான் அவரை பணக்காரனாக்க போகுதுன்னு. 1978 ஆப்பிள் கம்பெனி ஒரு மைக்ரோ ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி HCLம் ஆப்பிளுக்கு ஈக்குவலா ஒரு மைக்ரோ ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆப்பிள் லெவலுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலேயே HCL கம்பெனி ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு growth ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்ப HCLோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1014 பில்லியன் இந்தியன் ருபீஸ். இப்போ த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஷிவ் நாடாரை பார்க்கலாம். என்னதான் டெக்னாலஜி ஃபீல்டுல எவ்வளோ அச்சீவ் பண்ணிருந்தாலுமே இன்னுமே IT ஃபீல்டுல ஒர்க் பண்ண டேலண்டட் அண்ட் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் கம்மியா தான் இருக்காங்கன்னு யோசிச்சு ஷிவ் நாடார் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ஓபன் பண்றாரு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல மத்த இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வெறும் தியரியா மட்டுமே கிளாஸ் எடுக்காம பிராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில்ஸை நல்லா லேர்ன் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து மட்டுமே இது வரைக்கும் HCLல 1.12 lakh ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணிருக்காங்களாம். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல?
இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இங்க எஜுகேஷன் மட்டுமே முக்கியம் கிடையாது. எஜுகேஷன் கூடயே நம்ம ஸ்கில்லையும் நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நாமளும் இங்க வளர முடியும். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்காரு நம்ம ஷிவ் நாடார். இனிமையாவது உங்க ஸ்கில் செட்டை க்ரோ பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கில் செட்டை வளர்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணது HCL மட்டும்தான். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஷிவ் நாடார் HCL ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டு கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணாரு. வருங்காலத்துல சாஃப்ட்வேர் ஃபீல்டு நல்லா growth இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண ஷிவ் நாடார் HCL சாஃப்ட்வேரும் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியால HCL தேர்ட் பிகெஸ்ட் IT கம்பெனியா இருக்கு. HCL டோட்டலா மோர் தென் 50 கண்ட்ரீஸ்ல பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 lakhs எம்ப்ளாயீஸ் அதுல ஒர்க் பண்றாங்க. நம்மள நிறைய பேர் மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தன்னோட திறமைய மட்டுமே நம்பி ஒருத்தரால இவ்ளோ பெருசா நிக்க முடியுதுன்னா நம்மளாலையும் பண்ண முடியும். இங்க டேலண்ட் எல்லாமே தாண்டி ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் அப்புறம் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தைரியமும் இருந்தாலே போதும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபீல்டுல கண்டிப்பா சாதிக்க முடியும். இங்க இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கூட ஷிவ் நாடாரை விட பெருசா சாதிக்க முடியும். ஷிவ் நாடார் இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஷிவ் நாடாரோட ஏர்லி ஏஜஸ்ல ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாரு. அதால முடங்கி போகாம அதை எப்படி தாண்டி வர்றதுன்னு கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு ரிசல்ட்டா டெக்னாலஜி ஃபீல்டுல இவ்ளோ அவர் அச்சீவ் பண்ணிருக்காரு. நம்ம லைஃப்ல எங்க இருந்தாலுமே கஷ்டப்படதான் வேணும். ஏர்லி ஸ்டேஜஸ்ல நல்லா கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் உங்களோட 40sல இருந்து 50sல ஹாப்பியா இருக்க போறீங்களா? இல்ல உங்க 20sல ஜாலியா ஃப்ரீயா இருந்துட்டு உங்களோட 40s 50s 60s நீங்க சாகிற வரைக்கும் உங்க லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட போறீங்களான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ப்ரூஸ்லி இதுக்காக ஒரு கோட் கூட சொல்லிருக்காரு. அது என்னன்னா, சஃபர் நவ் அண்ட் லிவ் த ரெஸ்ட் ஆஃப் யோர் லைஃப் அஸ் அ சாம்பியன். நீங்க உங்களோட லைஃபை சாம்பியன் போல வாழணும்னா உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா சஃபர் ஆகணும். அதாவது ஹார்ட் ஒர்க்கை போடணும். ஏன்னா இங்க எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரொம்ப பேஷன்ஸும் இருக்கணும். ஏன்னா ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கணும்னா ஒரு நாள்ல கட்ட முடியாது. அதுக்கான டைம் அது எடுத்துக்கும். சோ அது வரைக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்டை போட்டு கன்சிஸ்டன்டா இருக்கணும். பிகாஸ் கிரேட் திங்ஸ் டேக் டைம் அண்ட் ஆல்வேஸ் பிலீவ் இன் த ப்ராசஸ். என்னதான் ஷிவ் நாடார் யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் பிசினஸ் மேனா இருந்தாலுமே இன்னொரு சைட்ல அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காவும் இருந்திருக்காரு. என்னதான் பிசினஸ்ல நல்ல growth ஆகி பினான்சியலா செட்டில் ஆனாலுமே நம்ம கிட்ட இவ்ளோ காசு இருக்கே, ஏன் நம்ம ஒருத்தனுக்கு மட்டும் இவ்ளோ காசு அப்படின்னு யோசிக்கிறாரு ஷிவ் நாடார். சரி, இந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னு அவங்க அம்மாட்ட போய் அவர் கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட இருக்க காசை வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு, ஏழை குழந்தைங்களுக்கு கல்வியை கொடு, பசியா இருக்கிறவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நீ பிசினஸ்ல ஜெயிச்சிருந்தாலும் நீ இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி பண்ணாதான் ஒரு அம்மாவா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு ஷிவ் நாடாரோட அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும்னு அவரை முடிவு பண்றாரு. இதோட விளைவா 2022ல மட்டும் 1500 கோடிக்கு மேல அவர் டொனேட் பண்ணிருக்காரு. ஆவரேஜா ஷிவ் நாடார் ஒரு நாளைக்கு 3 கோடி டொனேஷன் மட்டும் தராராம். என்னதான் அம்பானி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேனா இருந்தாலும் யாரு அதிகமா டொனேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாக்கும்போது அந்த லிஸ்ட்ல அம்பானியே 3rd பொசிஷன்ல தான் இருக்காரு. ஆனா ஷிவ் நாடார் அவர்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. இதெல்லாமே அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான். சோ இதனாலதான் அம்மாவை விட இந்த உலகத்துல பெரிய சக்தி எதுவும் இல்லைன்னு KGF மூவில கூட சொன்னாங்க போல. சரி, இப்போ ஷிவ் நாடாரோட பர்சனல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னதான் ஷிவ் நாடார் இவ்ளோ பெரிய ரிச்சஸ்ட் மேன் ஆனாலுமே ஷிவ் நாடார் அவர் படிச்ச ஸ்கூல்ல இன்னும் மறக்கல. அதனாலதான் அவர் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெனோவேட் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு டெய்லியும் மதியம் லஞ்ச் ஸ்நாக்ஸ்ன்னு அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் கூட கோடிங் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு ஸ்கில்ஸையும் சொல்லி தராரு ஷிவ் நாடார். இதனால இந்தியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் கெயின் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்க சாஃப்ட் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லயும் நல்லா சிறந்து விளங்குவாங்கன்னு ஷிவ் நாடார் சொல்றாரு. சோ இனிமேயாவது வெறும் எஜுகேஷனை மட்டும் நம்பி இருக்காம உங்களோட ஸ்கில் செட் growth பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். ஷிவ் நாடாரோட பிசினஸ் மோட்டிவ் என்னதான் இந்தியால ஒரு கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாலுமே HCL கம்பெனியோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அண்ட் நிறைய பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் நோட் பண்ண ஷிவ் நாடார் ஒரு ஏழையால கூட HCL கம்பெனியோட கம்ப்யூட்டர்ஸை அஃபோர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அது என்னன்னா, HCL கம்பெனியோட பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை 40,000ல இருந்து 50% ரெடியூஸ் பண்ணி 20,000க்கே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஷிவ் நாடார் கம்ப்யூட்டர்ஸ் பிரைஸை ரெடியூஸ் பண்ணதால
அதர் கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க பிரைஸையும் ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால வெறும் பணக்காரங்க வீட்ல மட்டுமே இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லா ஏழையோட வீட்லயும் இருந்துச்சு. இந்தியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கில் செட் அண்ட் நாலேஜும் கெயின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்தியால இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் யூசேஜ் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் த ஹீரோ ஆஃப் த இந்தியன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் ஷிவ் நாடார் தான். பிசினஸ் நிறைய growth அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மள வாழ வைக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷிவ் நாடார் ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஃபவுண்டேஷன்ல மகாராஷ்டிரா, ஹரியானா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருக்க புவரான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றாரு. இதையும் தாண்டி ஏழை மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு ஒரு நோக்கத்துல நிறைய ஸ்கூல்ஸை மகாராஷ்டிரா, ஹரியானால அவர் ஓபன் பண்றாரு. நிறைய ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்தியாவோட எஜுகேஷனல் லிட்ரஸி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. எஜுகேஷனுக்காக மட்டுமே ஷிவ் நாடார் இயர்லி 400 கோடி டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஒரு மனுஷனால இவ்ளோ பண்ண முடியுமா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து பிசினஸ்ல இவ்ளோ பெரிய growth அச்சீவ் பண்ணிட்டு மக்களுக்கும் இவ்ளோ டொனேட் பண்ணிட்டு ஏழை மக்களோட கல்வி செலவையும் ஏத்துக்கிட்டு அவர் படிச்ச ஸ்கூலை மறக்காம தான் படிச்ச ஸ்கூலுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம ஷிவ் நாடார். கண்டிப்பா ஷிவ் நாடாரோட லைஃப் நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம். நம்மளோட கோலை நோக்கி நாமளுமே டிராவல் பண்ணா ஷிவ் நாடாரை விட பெருசாவே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா இவரோட லைஃப் உங்களுக்கு ஒரு ஃபயர் அண்ட் ஸ்பார்க்ல கிரியேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா தெரிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம 2 சேனல்ஸான பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.